மருதமலை முருகன் கோவிலில் கும்பாபிஷேகம் முடிஞ்சிருக்கு. கோயம்புத்தூர் வந்துட்டு அவரை பார்க்காம போனால் எப்படி? அதனால நாங்கள் எல்லாருமா சேர்ந்து அன்னைக்கு காலையில் ஒரு 6:30 மணிக்கு கிளம்பி அண்ணா வீட்டுக்கும் போயிட்டு எல்லாரையும் கூப்பிட்டுட்டு அப்படியே ஆனந்தாஸில் சாப்பிட்டு கோயிலுக்கு போயிட்டோம். அங்கே சரியான கூட்டம். ஏன்னா வீக்கெண்ட் வேற, செம கூட்டமாக இருந்துச்சு. கோயிலுக்கு ரீச் ஆனதும் அங்கே சரியான கியூ. பஸ்ஸுக்கு தான் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா கார் இப்போ அலோடு இல்லை. அதனால நாங்களும் அந்த கியூவில் நின்று ஒரு வழியாக பஸ் ஏறிட்டோம். நின்றுட்டு தான் மேலே போனோம். போயிட்டு அங்கே போயிட்டு தேங்காய் பழம் இதெல்லாம் வாங்கிட்டு அர்ச்சனைக்கு நல்லா சாமியை பக்கத்திலே பார்த்தாச்சு. நல்ல ஒரு தரிசனம், நல்லா கும்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் பாம்பாட்டி சித்தரை பார்க்கறதுக்கு போனோம். நல்லா இருந்துச்சு அந்த இடம், நல்லா குழு குழுன்னு. அங்கேயும் போய் நல்லா சாமி கும்பிட்டு அமைதியாக கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வந்தோம். கொஞ்சம் ஸ்டெப்ஸ் எல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. இறங்கும் போது தெரியல, ஏறும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்துட்டு நல்லா பிரசாதம்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு திரும்ப கீழே வர்றதுக்கு அவ்வளோ பெரிய கியூ. ரொம்ப நேரம் நின்று தான் பஸ்ஸும் கிடைச்சது. இருந்தாலும் முருகனை பார்த்த ஒரு சந்தோஷத்தில் எங்களுக்கு அந்த கஷ்டம் தெரியலை.